தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அருவிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வாரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண் கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். அதி தூதரான தூய மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அருவிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை. என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 19ஆம் நூற்றாண்டின் மறக்கப்பட்ட கடவுளாக தூய ஆவியார் விளங்குகிறார் என்று புனித திருத்தந்தை பவுல் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 21ஆம் நூற்றாண்டில் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற மனிதர்களால் தான் திருச்சபையில் மறுமலர்ச்சி ஏற்படும் என்பதை உறுதியாக நம்பி அறிக்கையிட்டார் நம்முடைய திருத்தந்தை நம்முடைய பேராயர் ஃபுல்டன் ஜெர்சின் அவர்கள். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆவியினுடைய வல்லமை பெற்று நாம் இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ, இந்த உலகத்தில் கடவுளால் கொடுக்கப்பட்ட உன்னதமான கொடைதான் தூய ஆவியானவர். அவருடைய அருளால் இன்று நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்க, அவருடைய உடனிருப்பினால் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நிறைவேற்ற இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்கள் ஆற்றலும் வலிமையும் கோட்டையுமான எங்கள் அன்பு இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், துதிக்கின்றோம். மாட்சியும் மகத்துவத்தையும் உமக்கே உரித்ததாக மாற்றுகிறோம். இந்த உலகத்தின் தீய சக்திகள் மீது அதிகாரம் கொடுத்து வல்லமையோடு வாழ வைத்து கொண்டிருப்பவரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. உமது நாமத்தை சொல்லி ஜெபிக்கின்ற போது எங்களுக்காக விண்ணகம் திறக்கப்படுகிறது. உமது நாமத்தில் ஜெபிக்கிற அனைத்தும் கேட்கப்படும் என்று உம்முடைய வார்த்தையின்படியே இன்று உமது நாமத்தில் எங்களுடைய விண்ணப்பத்தையும் எங்களுடைய வேண்டுதல்களையும் உமது பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். துஷ்ட சக்திகள் ஓடி போகவும், எங்கள் நோய்கள் விலகி போகவும், எங்களுடைய வறுமை தரித்திரம் காணாமல் போகவும் உமது வியத்தகு மகிமையின் நாமத்தை உச்சரித்து அதனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நாமம் எங்களுடைய நாவில் ஒலிக்கும் போதெல்லாம் எங்கள் மனதில் சொல்ல முடியாத ஆனந்தம் ஊற்றெடுக்கிறது. எங்கள் உடலில் சக்தி பெறுகிறது. உள்ளத்தில் உலகம் தர முடியாத சமாதானம் கிடைக்கிறது. அத்தகைய விலை மதிப்பில்லாத மகத்துவ நாமம் புகழப்படுவதாக. சாத்தானுடைய தந்திரங்கள், சோதனைகள், வேதனைகள் எங்களை கவலைகளிலும் கண்ணீர்களிலும் ஆழ்த்தி விடாமல், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் விசுவாசம், தேவ சிநேகம், இறைவார்த்தை என்ற ஆயுதங்கள் தரும் அதிகாரத்தால் சாத்தானுக்கு கட்டளையிட்டு கட்டி போட எங்களுடைய நம்பிக்கைகளை மிகுதியாக்கும். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே வெளிவரப்போகிற தேர்தல் முடிவுகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நேர்மையான முறையில் நடத்தப்பட்ட தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் யாவரும் இறை அருளை பெற்று இந்த உலகத்திற்கு அவர்கள் தங்கள் பணிகளை முழு மனதோடு செய்ய இறையருள் அவர்கள் மீது பொழியப்படுவதாக. எந்த போராட்டங்களோ எந்த விதமான அசம்பாவிதங்களோ இன்று நடைபெறாதபடி ஆண்டவர் தாமே இந்த தேசத்தை, சிறப்பாக தமிழகத்தை சூழ்ந்து நின்று பாதுகாப்பாராக. ஆண்டவரே, இறை ஞானத்தினால் எமது இளம் தலைமுறையினர்கள் நிரப்பப்படுவார்களாக. அவர்கள் வெற்றி தோல்விகளை சரியான முறையிலே அவர்கள் அணுகவும், அதன் மூலமாக ஒரு நிறைவான வாழ்வை, நிறைவான அதிகாரம் கொண்ட அரசாங்கத்தை அமைக்க அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இன்றைய இளம் தலைமுறையினர்கள் ஆபத்துக்களை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய பொறுப்புகளை, கடமைகளை சரியான விதத்திலே செய்து இறைவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஞானம் நிறைந்த ஆவியை அவர்களுக்கு தந்தருளும்.
எங்கள் பிள்ளைகளையும் எங்களுடைய எதிர்கால தலைமுறைகளையும் நாங்கள் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களுக்கு தக்க பாதுகாப்பாக இருந்து அவருடைய வாழ்வை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.